அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான் பார்க்க போறோம். எப்பவுமே பூஜை பத்தி தான் நம்ம வீடியோ பதிவு போடுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூஜை பண்ணாம சில பேருக்கு சில தடைகள் ஏற்படும். அது என்ன அப்படின்னா முக்கியமா தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு மாசம் மாசம் வரக்கூடிய மாதவிடாய் 5 நாள் தான், இல்ல 3 நாட்கள் 4 நாட்கள் நமக்கு வரதை பொறுத்து. மற்றவங்க எல்லாம் கோயிலுக்கு கூட போகலாம், வீட்டுல இருக்கவங்க மற்றவங்க விளக்கு ஏற்றலாம், நம்ம ஓரமா கூட இருந்துக்கலாம் பூஜை ரூமுக்கு போகாம. ஆனா இந்த இறப்பு தீட்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆன்மா இந்த உலகத்துல நம்ம கூட இருந்து ஒரு நாளா வாழ்ந்திருக்காங்க. அவங்க மேலுலகம் செல்லும் போது அவங்களுக்கு குறிப்பிட்ட சில விஷயங்கள் நம்ம செய்யணும். அவங்கள முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு சில வழிபாடுகள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கோவிலுக்கே போகணும் அப்படிங்கறதுதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஆன்மா அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்த நட்சத்திரத்திற்கு நம்ம எத்தனை காலம் சாமி கும்பிடாம இருக்கணும், அவங்க இறந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம எத்தனை காலம் அவங்களுக்கு அடைப்பு இருக்கும், எந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்காது அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம். நிறைய சகோதரிகள் நான் எங்க வீட்டுல பங்காளி தீட்டு ஆயிடுச்சுன்னா சாமி ரொம்ப காட்ட முடியுதுன்னு சொல்லும் போது, எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா மாமியார் இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா அதாவது பெண் வீட்டுல அப்பாவோட அவங்க அண்ணன் பெரியப்பா இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கும் போது நாங்க எப்படி சாமி கும்பிடுறதுன்னு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான விளக்கம் தான் இது. இதை முழுசா நீங்க பாருங்க. நம்ம பூஜை பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்ற மாதிரி முன்னோர்கள் வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அமாவாசை அப்படின்னாலே நான் வீடியோல சொல்றது முக்கியமா ஃபர்ஸ்ட் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்க. அந்த நேரத்துல மணி அடிக்காதீங்க. அவங்களுக்கு படையல் போட்டு அவங்களோட வயிறும் மனசும் நிரம்பினதுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம நம்மளோட வழிபாடுகள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கணும். சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அஷ்டமி திதியில பைரவ வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. வாராகி அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. பைரவரை வணங்கினதுனால என்ன நல்ல பலன்கள் கிடைச்சது அப்படிங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோல கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எந்தெந்த திதிகள்ல என்ன நட்சத்திரங்கள்ல யார் இறந்து போனா, இந்த நட்சத்திரத்துல இறந்தா எத்தனை மாத காலம் அடப்பு இருக்கும், நம்ம எப்ப சாமி கும்பிடலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க நம்ம வீட்டுல அப்படிங்கும் போது, அதாவது நம்ம ஏரியாவில நமக்கு தெரிஞ்சவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதனுடைய துக்கம் அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது போயிடும். அதாவது நமக்கு சம்பந்தமே இல்லாம 3ஆம் நபர்கள், நம்ம குடும்ப சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு. இதே ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய சொந்தக்காரங்கள்ல இறந்து போனாங்கன்னா ஒரு 30 இல்ல காரியம் முடிகிற 16 நாள், இல்ல அவங்க எவ்வளவு நாள்ல காரியம் வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த துக்கத்தை அனுசரிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம வீட்டுல பூஜை பண்ணலாம். இதே நம்ம புகுந்த வீட்டுல இருக்கோம், நம்மளுடைய கணவருடைய வழி சொந்தங்கள் பாத்தீங்கன்னா அந்த வழியில இறப்பு ஏற்படுது அப்படிங்கும் போது அது மாமா மச்சின உறவா இல்ல பங்காளி உறவான்னு பாக்கணும். பங்காளி அப்படின்னா என்னன்னா துக்கத்துல பங்கு எடுக்கிறவங்க தான் பங்காளி. அதாவது எல்லா விஷயத்திலையும் பங்கு எடுத்துக்கிறவங்க, சொத்துல மட்டும் இல்ல நம்மளுடைய துக்கத்தையும் பங்கு எடுத்துக்கிறது தான் பங்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம பங்காளிங்களுக்கு இப்ப தீட்டு இருந்தா கூட அது நம்ம வீட்லயும் ஒரு தீட்டா நம்ம நினைச்சு அவங்களுக்காக நம்மளும் பாத்தீங்கன்னா மலை கோயில் போக மாட்டோம், குலதெய்வம் கோயிலுக்கு போக மாட்டோம், தேங்காய் பழம் உடைக்க மாட்டோம், பொங்கல் தீபாவளின்னு எதுவுமே நம்ம கொண்டாட மாட்டோம். சோ இந்த மாதிரி நம்ம துக்கத்துல பங்கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான். இன்னும் வருங்காலங்கள்ல பங்காளிங்கிற ஒரு உறவு இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இப்பெல்லாம் சிங்கிள் சைல்டு, சித்தப்பா அத்தை மாமா பெரியப்பா மேல இருந்தாதானே பங்காளி மாமன் மச்சின உறவெல்லாம் இருக்கிறதுக்கு. வருங்காலத்துல ஒரே ஒரு குழந்தை அப்படிங்கும் போது அந்த குழந்தைக்கு அடுத்த உறவே இருக்காது. அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல என்ன உறவுகளோட அந்த இதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே போகும். சோ இருக்கிற உறவுகளுக்கு நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்களுடைய கணவருடைய வழி சொந்தம் தான் பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வீட்டுல இறப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்க இறந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துல அவங்க இறந்து போயிருக்காங்க. சோ இந்த 6 மாச அடைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு 6 மாச அடைப்புன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த அடைப்பு அப்படின்னா என்னன்னா அவங்க மற்ற நட்சத்திரங்கள்ல இறக்கும் போது இந்த அடைப்புங்கிறது இருக்காது. அவங்க ஆன்மா நேரடியா மேலுலகத்துக்கு சென்றடையும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்ல இறக்கும் போது அந்த ஆன்மாவுக்கு அடைப்பு, அதாவது மேலுலகமும் போக முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. நடுவுள் நிலைமையா பாத்தீங்கன்னா அவங்க எங்க போறதுன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வீட்டை சுத்தி தான் வந்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வேற இடமும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுல அடைப்பு காலங்கள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 6 நட்சத்திரங்களும் பாத்தீங்கன்னா 6 மாத காலங்கள் அடைப்பு இருக்கும். அந்த 6 மாத காலத்துக்கு நம்ம எந்த ஒரு பூஜை ரூமும் அவங்க வீட்டுல திறக்கக்கூடாது. அதே மாதிரி 4 மாதம் ரோகிணி நட்சத்திரம், 3 மாதம் கார்த்திகை உத்திரம்,
2 மாதம் வந்து மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம். இந்த 5 ராசி வந்து 2 மாதம். 4 மாதம் வந்து ரோகிணி, 3 மாதம் கிருத்திகை, உத்திரம், 2 மாதம் வந்து மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப உங்க வீட்டுல பங்காளி கட்டிட்டு அப்படின்னா எத்தனை மாதம் அடைப்பு இருக்கோ அவங்க வீட்டுல பூஜை ரூம திறக்க கூடாது. அதே மாதிரி 30 காரியம் அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க. 16 நாள் காரியம் பண்ணாலுமே 30 வரைக்குமே நம்ம வந்து பங்காளிங்க, இப்ப நாங்க வந்து எங்க வீட்டுல வந்து ஏற்படல, எங்க பங்காளி வீட்டுலதான் ஏற்பட்டிருக்கு. அப்ப நாங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் வந்து 30 முடிகிற வரைக்குமாவது நாங்க வந்து பூஜை ரூம திறக்க கூடாது. 16 நாள் காரியம் வைக்கல. அவங்க வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து ஸ்கூல் இருக்கு, பிள்ளைங்க பேர பிள்ளைகள் தான் அப்படிங்கிறதுனால 3ஆம் நாள் காரியம் வந்து வச்சுட்டாங்க. காரியம் வந்து 3ஆம் நாள் வச்சாலுமே 16 நாள் வரைக்குமே நம்ம வந்து அந்த ஆன்மா வந்து இங்க சுத்திட்டு இருக்கோம். அதுலயும் அவங்களுக்கு அடைப்பு இருக்கனால 6 மாத கால அடைப்பு வேற இருக்கனால அவங்க வீட்டு பூஜை ரூமா திறக்கவே கூடாது. அதனால நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா 30 முடி வரைக்கும் திறக்கல. அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு பூஜை ரூமா காட்டல. அது மட்டும் இல்லாம இந்த அடைப்பு காலங்களை நான் சொன்ன மாதிரி மலைக்கோயில்களுக்கு போகக்கூடாது. கடல் சார்ந்த இடங்களுக்கு, கடல்ல வந்து குளிக்கிறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அர்ச்சனைக்கு வந்து நம்ம பொருட்கள் வாங்கிக்கிறது, தேங்காய் பழம் உடைக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். சோ அந்த துக்கத்தை அனுசரிக்கிறதுக்கு நம்மளும் வந்து அந்த பங்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுதான். ஆனா வந்து நம்ம வந்து அந்த அந்த வீட்டுக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க கூட இருக்கவங்க அந்த 1 வருஷத்துக்கு குலதெய்வம் கோயிலுக்கு இதெல்லாம் வந்து போகக்கூடாது. பங்காளிகளும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு அவ்வளவா போகக்கூடாது. ஆனா மற்ற கோயில்கள் தரை சார்ந்த, அதாவது மலை மேல ஏறாம கடல் சார்ந்த இடங்களுக்கு போகாம நம்ம வந்து நார்மலா ஒரு கோயிலுக்கு போகலாம், விளக்கு ஏற்றலாம், சாமி கும்பிடலாம். ஆனா வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம தேங்காய் பழம் அர்ச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து 30 முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை மொழியும் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி, ஊதுபத்தி, சூடம் இதெல்லாம் வந்து காமிக்காம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு மட்டும் போட்டு கையெடுத்து நம்ம வந்து கும்பிடலாம். சோ இந்த மாதிரிதான் வந்து நம்ம வந்து தீட்டு வந்து கடைபிடிக்கணும். இப்ப 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து புண்ணியதானம் மாதிரி பண்ணி, அதாவது இந்த 30 பண்ற மாதிரியே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வடை பாயசம் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல பூஜை ரூம திறக்கணும். அவங்க கோயிலுக்கு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஆனா வந்து தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து உடைக்க கூடாது. குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பா வந்து போகவே கூடாது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். அதே மாதிரி இந்த அடைப்பு காலங்கள்ல சில அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கூரையை பிச்சுக்கிட்டு கூட அந்த சடலத்தை வந்து எடுத்துட்டு போவாங்க, செவுத்தை இடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா அடைப்பு இருந்தா அது இங்கேயே சுத்திட்டு இருப்பாங்க அவங்க ஆன்மா அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்ப வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு பதிலா முன்னோர்கள் சொன்ன விஷயம், நீங்க செவுத்தை உடைக்க தேவையில்லை, கூரையை வந்து பிக்க தேவையில்லை, கொல்ல பக்கமா அந்த சடலத்தை வந்து எடுத்துட்டு போக தேவையில்லை. அதுக்கு பதிலா நம்ம வந்து வீட்டு திண்ணையில ஒரு விளக்கு வந்து ஏத்திட்டு, காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ ஒரு முகம் வந்து ஏத்திட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்பு தண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது நெய்வேலியம் வச்சு சாயங்காலம் எப்பவுமே அந்த 6 மாசம் வரைக்குமே அவங்களுக்கு வந்து நம்ம விளக்கு ஏற்றி சாமி கும்பிடணும். 6 மணிக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சாமி கும்பிட்டு அவங்கள வந்து வணங்கணும். அவங்க ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க வந்து மனசும் அவங்களோட தாகமும் வந்து தீரணும். அவங்க வயிறும் வந்து நிரம்பணும். பசியோட அவங்க இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்த 6 மாசம் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கை தான். இது வந்து மூட நம்பிக்கைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம கூட இருக்கிற ஆன்மா இவ்வளவு நாள் இருந்த ஒருத்தங்க, ஒரு உறவா இருந்தவங்க இப்ப ஆன்மாவா மாறி இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம பார்க்க முடியாது. ஆனா நம்மள வந்து அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இத்தனை வருஷம் இந்த வீட்டுக்கு நம்ம வந்து எல்லாம் செஞ்சிருக்கோம், நமக்கு எவ்வளவு மரியாதை தராங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து கண்டிப்பா வந்து உணர்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சரியா பண்ணாதனாலதான் சில வீட்டுல வந்து சில அசம்பாவிதங்கள் வந்து நடக்குது. சோ அதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணணும். அதே மாதிரி உள்ளடப்பு வெளியடப்புன்னு சொல்லுவாங்க. உள்ளடப்பு அப்படின்னா உள்ள இருக்கவங்கள அந்த வீட்டு சார்ந்தவங்களை வந்து பிரச்சனை வரும். அதே மாதிரி வெளியடப்பு அப்படின்னா பங்காளிகள் சார்ந்தவங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு அவங்களையும் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் நடக்கக்கூடாது. எந்த ஒரு நல்லபடியா நீ வந்து வச்சிருமா, நீங்க இறந்ததுக்கு அப்புறம் தெய்வம் ஆயிட்ட, தெய்வமா இருந்து எங்களை பாதுகாக்கணும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம எங்களை நல்லபடியா நீ வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டறதுக்காக தான் இந்த 6 மாச காலம் அடைப்பு இருக்க வரைக்கும் அவங்களுக்கு மாலையில 6 மணிக்கு விளக்கேற்றி தண்ணி வச்சு ஒரு செம்பு தண்ணி நிறைய செம்பா வச்சு அவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுறது வழக்கமா இருக்கு. இதை வந்து எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லுங்க. நீங்க அதாவது நம்ம வீட்டுல இறப்பு ஏற்படல பங்காளி வீடு அப்படின்னா நீங்க 30 முடிகிற வரைக்குமாவது நம்ம பூஜை ரூம திறக்க கூடாது. 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கெல்லாம் போகலாம். ஆனா வந்து அர்ச்சனை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து அபிஷேகத்துக்கு பொருள்லாம் வாங்கி தரக்கூடாது. விளக்கு ஏற்றி சாமி கும்பிடலாம். ஸோ முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டா வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய குலமும் சரி நம்ம குடும்பமும் சரி நல்லபடியாக இருக்கும். அதனாலதான் இந்த வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.
சோ அடைப்பு இருக்கிறவங்க அந்த குடும்பத்துல எத்தனை காலம் அடைப்பு இருக்கோ அவங்க வந்து எந்த ஒரு பூஜை ரூமும் திறக்கக்கூடாது. ஆனா பங்காளிங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வழிமுறைகள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒருத்தருங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பங்காளிங்களுமே 6 மாசம் வந்து பூஜை ரூம் திறக்காம இருப்பாங்க. சோ உங்க குடும்ப வழக்கத்துல என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதன்படி பண்ணுங்க. மாமா மச்சனனுக்கு இந்த மாதிரி கணக்கு கிடையாது, பங்காளி வீட்டுக்கு நமக்கு வந்து கணக்கு வந்து இருக்கு. சோ அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்மளோட குடும்பத்தை நல்லபடியா சுபிக்ஷமா வாழ வைக்கணும்னு சொல்லி இறைவனை மட்டும் இல்ல, ஆண்டவனை மட்டும் இல்ல, இறந்து போன ஆன்மாக்களையும் வேண்டி நம்முடைய குடும்பத்தை நல்லபடியா வளர செய்வோம். குலதெய்வத்தோட ஆசையை பரிபூர்ணமா பெறுவோம். நன்றி, வணக்கம்.